லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். தமிழக அரசியல் களம் மேலும் ஒரு சுவாரஸ்யத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ராமதாஸ் அவர்கள் திமுக அரசு குறித்து கடும் விமர்சனத்தை பதிவு செய்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். அரசின் மீதான கோபத்தை வாக்காளர்கள் வாக்களிக்கும் போது வெளிப்படுத்துவார்கள் என்று கடுமையான கருத்தை விமர்சனத்தை பதிவு செய்திருக்கிறார். இதற்கு காரணமாக இதன் பின்னணியாக அவர் பதிவு செய்திருப்பது ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதில் அரசு அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிறார் ராமதாஸ். மின்கட்டண சுமையால் மக்கள் தங்களின் கோபத்தை வாக்களிப்பதில் காண்பிப்பார்கள் என்றும், சென்னையின் ஒரு பகுதியில் மட்டும் சோதனை அடிப்படையில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டுள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் ஸ்மார்ட் மீட்டரை நடைமுறைப்படுத்த மேலும் 2 ஆண்டு காலம் தேவைப்படும் என்ற ஒரு குற்றச்சாட்டை விமர்சனத்தை பதிவு செய்திருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். மின் கட்டணத்தை மாதந்தோறும் வசூலிக்கும் முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். இது தொடர்பாக ஆளும் திமுக அரசு குறித்து தனது விமர்சனத்தை பதிவு செய்திருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில்.